அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. சூரிய வம்சம் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய கதை. நானும் அவருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் எந்த காலத்துலையும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், நான் தலைவராக இருக்க வரைக்கும் நான் ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா மம்முட்டி சார் மலையாள சாங்கில் பேசுவார்ல சார், இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சப்ஜெக்டாக இருக்குது. போன உடனே ஆரம்பத்தில் நம்ம ஷூட்டிங் போனால் எப்படி நம்மளை வரவேற்பார். விஜயனுடைய லைஃப்பில் முதல் ஃபங்க்ஷன் நான் தான் நடத்தினேன். வணக்கம். வணக்கம். இரு மாபெரும் மாலுமிகளுடைய மறைவுக்கு பின்னால் அவங்கள நான் சந்திக்கிறேன். ஒன்று ஆர்பி சௌத்ரி, தயாரிப்பு துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். இன்னொரு பக்கம் இயக்குனர் அப்படின்ற முறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த பாரதி ராஜா. 2 பேரோடும் உங்களுக்கு வந்து நீண்டகால ஒரு பயணம் உண்டு. அவங்க 2 பேரை பற்றி உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்கள். ஆர்பி சௌத்ரி பொறுத்தளவில் இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு நல்ல பொசிஷன் இருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். நான் ஆரம்ப காலத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு முதலாளி ஒரு காரணம். அதே மாதிரி நான் யூனிவர்சல் தியேட்டரில் அந்த தியேட்டர் ஓனர் ஒரு காரணம். அந்த மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் வந்ததுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதாகட்டும். அதுக்கப்புறம் அவரோட வியாபார தொடர்போட நானும் பார்ட்னர்ஷிப்பில் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே ஆகட்டும். மற்றபடி ஜென்ரலாக சினிமாவை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே ஆகட்டும். அதாவது ஒரு ஆளுமைன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இருந்துட்டு ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணுவார், கோச்சிக்கவே மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர் வந்து அதாவது அவர் ரொம்ப அதிசயமாக கோவப்பட்டாருன்னா அதில் ரொம்ப பெரிய நியாயம் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா வேணாம் விட்டுருங்க அப்படின்னு உரமாக ஒதுங்கிடுவார். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஏவிஎம், நாகரெட்டி, மாடர்ன் தியேட்டர்ஸு, இந்த மாதிரி எவ்வளவோ பெரிய கம்பெனிகளாக இருக்காங்க. அந்த கம்பெனிகளுக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷனில் 99 படம் எடுத்து இவர் மட்டும்தான். ஆமாம், ஒரு தனி தயாரிப்பாளராக எத்தனை பேர் வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ கம்பெனிலாம் வரிசைப்படுத்தி சொன்னோம்னா ஒரு 25 கம்பெனி வரிசைப்படுத்தி சொல்லலாம் ஆச்சுங்களா. ஆனால் அந்த 100வது படத்தை தொடணும் அப்படின்னு ஆசையோடு செஞ்சார். அந்த படம் முடியலைங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 43 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் 100 படத்தில் 43 படம் புது டைரக்டர் வச்சு பண்ணியிருக்காருன்னா அப்போ அவருடைய அது சேலஞ்சாத்திரம் ஒரு படம் பண்ணுறாரு. அவர் சப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் அவருக்கு கவனம். அப்புறம் இந்த 99 படத்துலையும் ரஜினிகாந்த் வச்சோ கமலஹாசனை வச்சோ, ஏன்னா அன்னைக்கு அவர் வந்த காலகட்டங்களில் அவங்க 2 பேரும் தான் சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் தான் விஜய் வச்சுலாம் வந்தாங்க. ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் கூட பண்ணல, கமலஹாசன் வச்சுட்டு ஒரு படம் கூட பண்ணல. ஆனால் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் தயாரிப்பாளர் இருந்துட்டு இருந்தார். காரணம் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் வச்சுட்டு படம் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, அவங்ககிட்ட போய் டேட் கேட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் லேட்டாக. நான் சப்ஜெக்ட் கை கிடச்சின்னா உடனே படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், அதனால தான் போகிறதில்ல. மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. என்ன காரணம்னா சௌத்ரி சார் தவிர அன்றைக்கி ரஜினி சார் வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு போனார். படமே அவர் தன்னை வச்சு எடுக்கவே இல்லை, இருந்தாலும் வந்துட்டு போனார். என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா அவர் மேலே இருந்த மரியாதை அந்த மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சூரிய வம்சம் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய கதை. நானும் அவருக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரஜினி சார் வீட்டிலிருந்து சௌத்ரி சாரை பார்க்க போகிறேன். அங்கே போனோன்னே என்கிட்ட சொல்கிறாரு, இப்போ தான் விக்ரமனுக்காக சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது இந்த சப்ஜெக்ட் ரஜினி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ தான் அங்கேருந்து வர்றேன் சார் வீட்டிலேருந்து அப்படின்னு. அப்படியே சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சார் சொன்னார். நான் சரி சார் நான் மத்தியானம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு மத்தியானம் அங்கே போனேன். அங்கே போனேன்னு பார்த்தா அவர் பார்க்க முடியல, வெளியில் போயிட்டார் ரஜினி சார். அந்த அன்னைக்கு சார் இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணேன். சரி விடுங்க, அது ரஜினி பண்ணாலும் நல்லா இருக்கும், சரத் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சரத் சார் செலக்ட் பண்ணி பண்ணது அந்த படம் ஆச்சுங்களா. அது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அதனால் அந்த காலகட்டத்தில் மாற்றிச்சு போட்டுச்சுன்னா சரத் சார் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக தான். ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் ஒரே சமகாலத்தில் எல்லாருமே பெரிய ஹிட் கொடுத்தவங்க தான். அது ஒரு சந்தர்ப்பம் தான் வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணலான்னு நினச்சது, வாய்ப்பு அந்த மாதிரி இருந்தது. அதனால் அவரை பொறுத்தளவு வந்து இருந்துட்டு கடைசி நாள் வரைக்கும் நம்ம கூட தொடர்பில் இருந்துட்டு இருந்தார். அந்த அன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது 2 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் பற்றி நான் கூப்பிட்டு சொன்னோன்னே, சார் சொல்லிட்டார் சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அக்கௌண்ட் சொன்னான். 5 மணிக்கு பார்த்தா மெசேஜ் வருது இந்த மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி தான் பாரதிராஜ சாரை பொறுத்தளவு வந்து
அவர் வந்து சினிமாவுக்குள்ளே வந்த காலகட்டத்தில் நானும் சினிமாவுக்குள்ளே வந்தேன். அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் 78 79 நான் சினிமாவுக்குள்ளே வர்றேன். அவர் அப்போ ஒரு நல்ல டைரக்டராக வந்தாச்சு. அவரும் அதே மாதிரி தான் சினிமாவில் நம்ம பார்த்து ஒரு வியப்படைஞ்ச ஒரு டைரக்டர்னால் அவர் தான் சொல்லணும் நான். ஏன்னா ரொம்ப எளிமையான முறையில், அதாவது பெரிய எந்த விதமான ஒரு பிரம்மாண்டமான செட்டு அது இது அந்த மாதிரிலாம் வந்து எதை பற்றியுமே நினைக்காம பெரிய தயாரிப்பு செலவு இல்லாமல் பெரிய ஹிட்டு கொடுத்தவர். அது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து இருந்துக்கிட்டு இல்லை நம்ம பாரதிராஜா மாதிரி வரணும். எப்படி சௌத்ரி சார் வந்து நிறையா டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அது மாதிரி அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இருந்தவங்க ஒரு பாக்யராஜ் ஆகட்டும், இல்லை பாக்யராஜ் இந்த பாண்டியராஜன் ஆகட்டும், இல்லை பார்த்திபன் ஆகட்டும், எல்லா ஹிட்டு டைரக்டர்களுமே வந்து அவருடைய வழியில் வந்தவங்க. ஒன்றா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருப்பாங்க, இல்லாட்டி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்ககிட்ட அசிஸ்டண்டாக இருப்பாங்க. அப்படி ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மிகப்பெரிய மரியாதையோட ஏறத்தாழ 50 வருஷமாக சினிமாவில் ஆட்சி செஞ்ச ஒரு டைரக்டர். அவருடைய மறைவும் அப்படி தான். அந்த மறைவுங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு தான். ஆனால் இருந்துனா கூட இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் மறையும் போது நம்ம மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன வருத்தம் பெரிய அளவில் தான் இருக்குது. நம்ம ஒன்றும் அது பண்ண முடியாது. அதுதான் ஒரு விநியோகஸ்தராக உங்களுடைய யோசனையெல்லாம் சௌத்ரி எடுத்துக்கு வரா. ஆனந்தம் படம் ஆரம்பிக்கும் போது போய் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உட்காந்துன்னு சொல்கிறாரு, ஒரு சப்ஜெக்ட் நேற்று ஒரு புது பையன் வந்து சொன்னான், ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு போட்டு சும்மா 2 லைன் சொன்னார். பொதுவாக பூரா கதை நான் வந்து கேட்க முடியும், ஏன்னா கதை நாலேஜாக கிடையாது. அதனால் சொன்னார். சொல்லிவிட்டு நல்லா வில்லேஜ் சப்ஜெக்ட்டு நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அப்போ யார் சார் ஹீரோ அப்படின்னு, மம்முட்டி அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டார். அப்போ லிங்குசாமி நின்றுட்டு இருந்தார். லிங்குசாமி என்கிட்ட சொன்னார், சார் இந்த படம் வந்து சரத் சார் இல்லாட்டி விஜயகாந்த் சார் பண்ணால் நல்லாயிருக்கு சார் அப்படின்னாரு. அப்புறம் சார் வந்தோடனே நாங்கள் சொன்னேன், மம்முட்டி சார் மலையாள சாங்கில் பேசுவார்ல சார், இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு. சப்ஜெக்ட் தாங்க, அது எந்த ஸ்லாங்காக இருந்தாலும் சரி, இந்த இன்றைக்கி எழுதிங்க ஹிட் இந்த படம். ஆடாடா. அப்போ அவர் வந்து முழுக்க கதை மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சார். சார் ஒரு லிவிங்ஸ்டன் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருந்தார். தைரியமாக அவரை வச்சு ஒரு சொல்லாமலே ஒரு சுந்தரபுருஷன் ஒரு ஹீரோவை போட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்த ஹீரோ இல்லைங்களா. இப்படி அதே மாதிரி முரளி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அன்றைக்கி வந்து டாப் லெவல் ஆர்டிஸ்ட்டில் அவர் கிடையாது லிஸ்ட்டில். ஆனால் முரளி வச்சு படம் பண்ணுவார், சூப்பர் ஹிட் பண்ணுவார். இப்படி வந்து அவர் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவார். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி தான். ரொம்ப ஒவ்வொரு படம் நாங்கள் வாங்கினோம்னா நாங்கள் லாபம் சம்பாதிக்கணும் போகணுன்னு அதான் கேட்பார். பரவாயில்ல உங்களுக்கு நல்லபடியாக போச்சா. அவரோட எண்ணம் முழுக்கம் ஒரு படம் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு அந்த படம் எடுக்கிறாருன்னு வைங்க, அவர் ஒரு 20% 15% லாபம் வச்சுக்குவார். அப்படியே எங்களுக்கு பிரித்து கொடுத்துருவார். படம் ஓடி அது 100% லாபம் வரும். அப்போ கூட சந்தோஷப்பட்டுக்குவார். நம்ம அநியாயத்துக்கு வித்துட்டோம்லே அப்படின்னு நினைக்க மாட்டார். அடுத்த படத்துக்கு ஒரு சின்ன ஜாஸ்தியாக வேலை சொல்லுவார், அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பார். எல்லா வகையிலும். அதாவது எப்படி வந்து டைரக்டர்கள் நம்ம சொல்லுவோம், இவர் ப்ரொடியூசர் டைரக்டர்னு, ஒரு விக்ரமனை, ஒரு ரவிக்குமாரை, இந்த மாதிரி டைரக்டர்லாம் நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் இவர். டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும், தியேட்டருக்காரர் நல்லா இருக்கு, அந்த மாதிரி அவருடைய தொழில் பண்ண கால வரைக்கும் அப்படி தான். ஒரு கட்டத்தில் அவர் வந்து தமிழ் படம் வேணாம்னு நினைக்கிறதுக்கு காரணமே இல்லை, பட்ஜெட் ரொம்ப எக்கச்சக்கமாக போகுது, இந்த பட்ஜெட் வந்து நம்ம படம் பண்ணணும்னு சொல்லிட்டுனா யாருக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறனால தான் நான் ஒதுங்கினார் இல்லையா. அப்போ கூட அந்த 100வது படம் வரணுங்கிறதுக்கு ஒரு படங்கள் மலையாளத்தில் பண்ணார், தமிழ் அப்பப்போ ஒன்று பண்ணார். அந்த கண்டினியூ ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டார் வழியாக பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் எந்த இடத்துலையும் வந்துருந்து அவரும் நானும் ஃபைனல் ஜாயின் பண்ணி பண்ணும்போது ஏதாவது ஒருத்தர் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க அப்படின்னு. வேணான்னு சொல்லிடுங்க அந்த பணம் அப்படின்றவார். நான் ஒரு லிஸ்ட்டே கொடுக்க முடியும், நான் அது வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா பாவம் அவங்க இன்றைக்கி வந்து இருந்துட்டு ஒரு சிரமத்தில் இருக்கும்போது அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறக்கான்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவார், எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்பார். நம்மளுக்கு ஒரு ரூபா வரணும் சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு 50 லட்சம் அவருக்கு 50 லட்சம் வரணும். அது வேணும்னு சொல்லிடுங்க, அது வாங்க வேண்டாங்க அப்படின்ட்டுருவார். வேறு ஒன்றும் கஷ்டம் பேசிட்டு இருக்குவார். அவனை கேட்கணும் இவனை கேட்கணும் அதில் சொல்லவே மாட்டார். உடனே டிசிஷன் சொல்லுவார். நானும் சொல்லுவேன், சரி சார் விட்டுறலாம், ரைட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் ரைட்டாக பண்ண அமௌண்ட்டு சொன்னோம்னு போட்டுட்டுனா இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி தேதியில் அது பெரிய தொகையாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து வந்துட்டு யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைப்பார். ஒரு ஃபைனான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். நம்ம ஒன்று சொன்னோம்னா சார் இந்த மாதிரி இருக்குது சார், அவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுருங்க கேட்காதீங்க அப்படின்றவார். அவரோடு இணைந்து அவருடைய 99வது படத்தை நீங்கள் தயாரிச்சிங்க. ஆமாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது அவர் ஒரே ஒரு முதல்ல சொல்லிட்டாரு, இந்த படத்தில் என்ன லாபம் வந்ததுனாலும் விஷாலே எடுத்துக்கிட்டோம், நமக்கு ஒன்றும் பெருசாக அது லாபத்துக்காக நம்ம இந்த படம் பண்ணல,
ஒரு படம் பண்ணணும், சப்ஜெக்ட்டு சொல்கிறாங்க, விஷால் இந்த சப்ஜெக்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, அதனால் நம்ம படம் பண்ணணும், நம்ம ஃபைனான்சியல் இதில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவர் ஏதோ அவருடைய சிரமத்திலிருந்து மீண்டு வரட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லி, ஆக்சுவலாக இந்த படம் வந்து அவர் சிரமத்திலிருந்து மீண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ண படம் தான் அது. அப்புறம் சூப்பர் குட்லேயும் நம்ம 98 படம் வந்துட்டோம். இந்த பேனர் இது பண்ணோன்னா 99வது படமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் விஷால் விருப்பப்பட்டார், சார் இந்த 99வது படம் மாதிரி 100ஆம் படம் நானே நடிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டார். முடிஞ்சிருச்சு அந்த படத்துடைய படம் முடிஞ்சிருச்சு. அதிகமாக ஜூலை 3rd வீக் ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். திரையுலகத்திலிருந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் நீங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் சந்திச்சிங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட உங்களுக்கு நல்ல பழக்கம். எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு அவர் தெரியும். சந்திரசேகர் சார் படம் எடுத்திருக்காரு, சோபா மேடம் வந்து நண்பர்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படம் நம்ம அது சந்திரசேகர் சார் பண்ண 99% படம் நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன். அருமை. எல்லா படமும் நம்மகிட்ட தான் கொடுப்பாரு. அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் வரவு செலவில். ஆமாம். ஒரு படம் அனுப்பிக்கணும்னா இவ்வளோ படம் அனுப்புங்கம்பாரு. நான் பார்கெனே பண்ண மாட்டேன் அவர்கிட்ட. அவர் கேட்ட பணத்தை அனுப்பிவிடுவேன். படம் சில சமயத்தில் ஓவர்ஃப்ளோ வரும். டெபிசிட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே பணத்தை அனுப்பி விட்ருவார். நெக்ஸ்ட் டே அது அடுத்த வாரம் தர்றேன் அதெல்லாம் சொல்ல மாட்டார். நெக்ஸ்ட் அடுத்த நாள் அனுப்பிவிடுவார். அந்த மாதிரி ரொம்ப நாணயமான ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் அவர். அப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறதோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதோ வியாபாரம் அவர் ஆஃபீஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போதெல்லாம் கூட விஜய் பொறுத்தளவில் முதல் படம் 2வது படமெல்லாம் பண்ணும்போது பெருசாக நான் சந்திக்கல. அவருக்கு சூப்பர் குட்டில் முதல் பூ உனக்காக பண்ணும்போது தான் அவரை பொறுத்தளவு இதில் போய் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சௌத்ரி சார் சொன்னார் போகலாம் வாங்க ஷூட்டிங் போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார். அன்றைக்கி தான் நான் முதல் பார்க்குறேன். பார்த்துட்டு அந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது சௌத்ரி சார் வந்துட்டு சந்திர சார் வந்து கேட்டார், இந்த மாதிரி விஜய் தம்பி வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஆக்ஷன் படம் பண்ணுறவராச்சே, நம்ம படம் வந்து சப்ஜெக்ட் இப்போ விக்ரமன் ஒரு சப்ஜெக்ட் சொன்னார் அப்படின்னு. உடனே சந்திரசேகர் சார் ஒரே வரையில் சொன்னார், சார் சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, தம்பி நடிக்கிறாரு அப்படின்னு. எதுவுமே ஆட்சேபனை சொல்லாமல் ஆரம்பித்த படம் தான் பூ உனக்காக. பெரிய ஹிட்டு. ஃபஸ்ட்டு அவருடைய விஜயனுடைய லைஃப்பில் முதல் ஃபங்க்ஷன் நான் தான் நடத்தினேன். கோயம்புத்தூர் கேஜி தியேட்டரில். கேஜி தியேட்டரில் 150 ரன் நினைக்கிறேன். கேஜி தியேட்டரில் டைரக்டரு அவங்க விஜய் அவங்க அம்மா விஜய் படத்தில் நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட்டு சௌத்ரி சார் பொதுவாக எங்கேயும் வரமாட்டேன் பாரு. அதெல்லாம் முடியாது, நம்ம முதல் படம் தம்பி நடிச்சிருக்காரு, பெரிய ஹிட்டாக இருக்குது, வாங்கன்னு சௌத்ரி சார் விக்ரமன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்தேன். அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப திருப்தி. டைரக்டர்லாம் சொன்னார், சார் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி. இந்த ஜென்ரேஷன் நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரொடியூசர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சரி அவருக்கு நம்ம வந்து சின்சியராக இருக்கணும், அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், அவரும் நல்லா இருக்கணும், நம்ம சம்பளத்திலாம் ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகரும் கிடையாது. உண்மைதான். அதாவது ஒரு படத்தில் வந்து முதல்ல ஒரு படத்தில் வெறும் 25 லட்ச ரூபா சம்பளத்தில் நடித்தாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படத்துக்கு 10 கோடி கொடு, அது வேறு கம்பெனிக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. இவர் அப்படி இல்லை. விஜய் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு படம் போகவனுக்காக, அதாவது இவங்க கம்பெனி பேனர்லேருந்து வெளியில் வந்து பண்ண படத்தில் அதுதான் பெரிய ஹிட்டு. ஆமாம், ஹிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் கண்டினியூவாக துலாமணம் துல்லும், திருப்பாச்சி, லவ் டுடே எல்லாமே லைன், ஷாஜகான், அத்தனை படமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் சூப்பர் குட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் பேசுனதோ சௌத்ரி சார் என்ன கொடுக்குறாரோ வாங்கிட்டார். சிஎம்ஐ ஆகட்டும் இல்லை அவங்க அப்பாவை ஆகட்டும். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து இன்னும் பழையபடி வந்துடுது, நம்ம வந்துட்டு விஜய்ன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் அந்யோன்யமாக இருந்தனா கூட இன்றைக்கி அவர் இருக்கிற பொசிஷன் வேறு. ஆனால் சௌத்ரி சார் ஆஃபீஸில் வந்து ஒரு நாள் கூட ஒரு படத்துக்கு கூட இவங்க சம்பளமே பேசலை. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் கற்றுக்கணும். கரெக்ட், இவங்க கற்றுக்கணும். அதாவது ஒரு நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தவர், அவருக்கு நம்ம எந்த பார்கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு படம் 2 படம் இல்லை, ஏறத்தாழ 7 படம் 8 படம் அவர் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து அதனால தான் அதே மாதிரி இப்போ நம்ம மீட் பண்ண போனோம். சரி, ஒரு நம்ம கூட ட்ராவல் பண்ணவர், நமக்கு அறிமுகமானவர், ரொம்ப அந்யோன்யமானவர் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ரொம்ப நல்ல வெல்கம் கொடுத்தாரு. நானும் என் சன்ஸ் 2 பேரும் எங்கள் நிர்வாகிகள் நாங்கள் 4 பேரெல்லாம் போயிருந்தோம். போன உடனே ஆரம்பத்தில் நம்ம ஷூட்டிங் போனால் எப்படி நம்மளை வரவேற்பார் அந்த அளவு அதே தான் சிஎம்மாக இருக்கும்போது அதே சேம் ஸ்டைல். உள்ளே போனோடனே வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சரி ஓகே உட்காந்து நம்ம மரியாதை செலுத்திட்டு போய் உட்காருங்கண்ணா அப்படிங்கிறாரு. உட்காந்து சொல்கிறோம், என்ன வேணும், இந்த மாதிரி தம்பி இது மாதிரி ஒரு 10 கோரிக்கை இருக்குதுங்க, ரொம்ப நாளாக வந்து இதில் வந்து ரெவென்யூ லாஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சினிமா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தியேட்டர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், சின்ன படங்கள் ஓடுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு கொஞ்சம் சொன்னோம். சும்மா ஓவரலாக பார்த்துட்டு, சரிண்ணே நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நல்லபடியாக பண்ணித்தரேன், நான்
அப்படின்னாரு. சரி இதுமாரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே வந்து உங்கள் மேலே ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ணா எப்படி நேர்ந்தால் உங்கள் தம்பி தானே அப்படின்னாரு. இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர் இன்னைக்கு சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் வேறு. கரெக்ட். அப்போது அந்த இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காரு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து எல்லாமே சரி நமக்கு தெரிஞ்சவர் தான், அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அடுத்த நிமிஷம் போய் சினிமா மினிஸ்டரையும் போய் பார்த்தோம். அவரும் சொல்லிட்டார், சிஎம் மட்டும் கேட்டு நல்லபடியாக பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இவரோட ஆட்சி இப்போ வந்தாச்சு. இப்போ நமக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆரம்ப காலத்துலேருந்தே வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதான் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அந்த மாதிரி அது எந்த ஆட்சி கட்சியாக வேணாலும் இருக்கட்டும். அந்த வகையில் வந்துருந்துட்டு நமக்கு இப்போ விஜய் வந்ததுங்கிறது இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி புரிஞ்சுக்கிட்டவர் தெரியும். அப்புறம் நம்மளை பற்றிலாம் தெரியும், இவங்க நியாயமாக சொல்லுவாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியும். அதனால் அவர் வந்திருக்கிறது வந்து திரைப்படத்தில் நல்லபடியாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான், நல்லபடியாக நடக்குன்னு நான் நம்புகிறேன். சினிமா டிக்கெட் விலையை வசதி தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதாக ஒரு பக்கம் செய்தி இருக்குது. இன்னொரு பக்கம் வசதி கேட்குறத விட ஃப்ளெக்ஸி ப்ரைஸாக மாற்றி கொஞ்சம் அதிகமாக வைக்கவோ குறைச்சிக்கவோ கேட்டதாக இன்னொரு செய்தி இருக்குது. என்ன உங்கள் கோரிக்கை? சினிமா டிக்கெட் விலையை இப்போ கருப்பு படத்தில் நான் வருத்தப்பட்டது இன்னொரு காரணம் என்ன, ஆர்ஜே பாலாஜி. நான் சூர்யா பற்றி குறை சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக. அவர் தான் நின்னார் முன்னால் வந்து நின்று. அவர் ஒரு கட்டத்தில் அவர் 2 நாள் தூக்கம் இல்லாமல் வேலை செஞ்ச 2 முட்டாளுகள் இருக்கிறாங்க, அந்த முட்டாளுகளுக்கு நன்றி சொல்லாமல் விட்டீங்க நீங்கள். அவங்க அறிமுகப்படுத்த டைரக்டர் தான் அவர், அந்த ஹெச் வினோத். ஆமாம், அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, சார் நான் கூட ஒரு கோடி ரூபா தரேன் நான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.